நெகட்டிவ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்முடைய இந்த உரையாட வந்திருக்கிறார் நானே என் கையில கிளிப்பை வச்சுக்கிட்டு நானே என் கையில அடிச்சுக்கிறேன் ஜாக்கி. இது எப்படி நடக்கும்? எனக்கு மட்டும் ஏன் நடக்குதுன்னு தெரியல. சரி விடுங்க. எழில் ராணி, பன்னீர்செல்வம், ஆனந்தி சர்வேஸ்வரன், பிரியா டி, ரம்யா, ஷர்மிளா நாராயணசுவாமி இவங்க எல்லாருமே ஹாய் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஷர்மிளா மட்டும் 1 2 3 4 5 6 7 8 கொடுத்துருக்காங்க ஜாக்கி ஹார்ட். அண்ட் எழிலும் 2 ஹார்ட். ஷர்மிளாவின் சேவை நாட்டுக்கு தேவையான மாதிரி அவங்க எல்லாத்துக்கும் இந்த ஹார்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. தேங்க்யூ ஷர்மிளா. ஓகே, எழில் ராணி கொடுத்த 2 ஹார்ட் உங்களுக்கு அப்படியே, ஷர்மிளா போட்ட 8ல எனக்கு 4 உங்களுக்கு 4. ஏன்னா எனக்கும் ஹாய் சொல்லியிருக்காங்க அவங்க. சூப்பர் சூப்பர். தனியா நிறைய எனக்கு அனுப்புவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஞ்சனெல்லாம் அனுப்புவாங்க, கஞ்சத்தனெல்லாம் கிடையாது அவங்க. ஓகே ஓகே. ஷர்மிளா ஏதோ கைத்தட்டிருக்காங்க, பாட்டு நல்லா இருக்குன்றதுக்காக ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஃபாத்திமாவுக்கு வந்துட்டாங்க. அவங்களுமே மைக் கரெக்டா இருக்காங்க ஷர்மிளா. மைக் இந்த ஆடியோ கரெக்டா இருக்குன்றதுக்காக. அச்சா ஓகே ஓகே சூப்பர். லாவண்யா குரு ஹலோ சொல்லியிருக்காங்க. டிடி ஹாய் சொல்லியிருக்காங்க எனக்கு. அந்த சாயரா ரைட் அப் பயங்கரமா ஜாக்கி சம்டைம்ஸ் அந்த மாதிரி ரைட் அப் எழுதுறதுக்கு ஒரு பிகாஸ் ஆஃப் அவதான் அந்த பொண்ணு தான் அதை எழுதுறதுக்கான தூண்டுதல். சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் ஒன்று வேணும்ல. ரொம்ப இருக்கு சார் தூண்டுகோல், ரொம்ப ஒரு நாள் இருக்கு. சரி சார் வரும், நம்ம இதுக்கு வந்துருவாங்க. அன்னலட்சுமி சொல்லியிருக்காங்க, சார் நீங்க சொன்னதுல இருந்து உங்க வீடியோஸ் எல்லாத்துலயும் மெசேஜ் அண்ட் ஹார்ட் ஸ்மைல்ஸ் போடுறேன் சார். சூப்பர் அன்னலட்சுமி, தேங்க்யூ ஸோ மச். நீங்களாவது நான் சொல்கிற பற்றி கேட்குறீங்க, நான் சொல்கிறதுல இருக்கிற உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிறீங்க. அது ஒரு பெரிய ஹெல்ப். ஏன்னா இந்த கமெண்ட், இந்த லைக், இதெல்லாம் நீங்கள் போடும்போது இந்த சேனல் இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஆக்சுவலி இவ்வளோ பேர் அது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்யூனிட்டியை கொடுக்கும். அதுதான். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூ. ஓகே. அண்ட் ரம்யா சொல்லியிருக்காங்க, போட்டேனே ஆடியோ இஸ் குட் ஃபார் போத்ன்ட்டு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இன்னைக்கு ஒரு செட்டப்பை ரெடி பண்ணி ஸோ இப்படி வச்சு பேசினா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இதில் இதை பண்ணேன் நான். ஸோ தேங்க்யூ. புதுசா ட்ரை பண்ணுங்க ஜாக்கி, ஏதாவது ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா மேடம். ஓகே. அண்ட் பிரியா நல்லா இருக்கான், கிளியர் ஆடியோ நல்லா இருக்குங்கிறது எல்லாருமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. டிடி, ஃபாத்திமா, பிரியா எல்லாருமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. எம்ஜி நாராயணன் இப்பதான் வந்திருக்காப்ல ஹாய் சொல்லியிருக்காங்க. கீதா கணேசனும் ஹலோ அண்ணாக்கா, டுடே லொகேஷன் ஆடியோ பர்ஃபெக்ட், பேக் டு ஃபார்ம் ஆனீங்க. சூப்பர். ஓகேவா? அந்த லாஸ்ட் மினிட் அசைன்மெண்ட் சொன்ன கமெண்ட் நீங்க படிச்சிட்டீங்க. அண்ட் ஜெயந்தி எம்எம்ஜேவும் ஹாய் ஜாக்கி அண்ட் சுதா லவ் யூ சொல்லிருக்காங்க ஜாக்கி. அவங்களுமே நிறைய ஹார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. ஓகே. ரதி ஹாய். இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் ஞான தங்கமே அப்படின்னு ஒரு வரி மேடம், ரொம்ப எனக்கு பிடிச்ச வரி. ஓகே ஓகே அண்டர்ஸ்டுட் சார். ஓகே. அப்புறம் ரத்தி ஹாய் சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரம்யா சொல்லிருக்கா, ஹர்ட் திஸ் நியூஸ் எஸ்டர்டே அண்ட் இட் broke my heart on why we are not, இது ஏன் நம்மளால ஸ்டாப் பண்ண முடியல, such not able to stop such forget sex education in school, can we introduce these man-made concepts and how small it is compared to shared humanity. நீங்க செக்ஸ் எஜுகேஷன்லாம் போவேனா, இந்த மாதிரி விஷயங்களையாவது ஸ்கூல்ல எந்த அளவுக்கு பூத்த முடியும்னு பாருங்க அப்படின்னு. செக்ஸ் எஜுகேஷன்லாம் ரொம்ப தூரம். முதல்ல டிராஃபிக் ரூல்ஸ், பேசிக் டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் டாய்லெட் கிளீன், இது ரெண்டுமே அப்புறம் செல்ஃப் பாடி கிளீன், இந்த மூணுமே மஸ்ட்டு. ஆனால் நம்ம அதிலலாம் கவனம் செலுத்தணும்னா அது ஒரே குடையின் கீழ் இருக்கணும். பாதி காசு ஜிஎஸ்டியாக கொடுத்துட்டு இருந்தாலும் இதில் நம்ம தொடர்ந்து போனோம்னா அது ரொம்ப நாள் ஆகும் ஆக்சுவலி. அந்த விஐபியோட கமெண்ட் விஐபியோட கமெண்ட் படிக்காதீங்க, அவ்வளவுதான். இல்ல நான் படிக்கல, நானுமே அதே தான் சொல்ல வந்தேன். நான் பார்த்துட்டேன். Okay, Fatima அவ சொல்லிருந்தாங்க, I have a question. Even if both love, what is wrong with it? Two human being loving is not anything wrong. You don't need to kill a person அப்படினு இருக்காங்க. அதுதான் அது அது ரெண்டு பேர் லவ் பண்றாங்க, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்றது
அது புரியாது பாத்திமா. அது அந்த அது இன்னும் மாறல அவங்க அப்படிங்கறது வந்து நம்ம எப்படி சொல்றது. அதுக்குதான் நான் சொன்னேன், அப்ப கூட நீங்க உங்க வீட்டு பொண்ணை கண்ட்ரோல் பண்ணல, உங்க வீட்டு சைடுல வந்து நீங்க அந்த ஆக்ஷன்ஸ் எடுக்கல. யாருன்னே தெரியாத ஒருத்தர் அவங்க மேல நீங்க அந்த உரிமையை எடுக்கிறீங்கன்னா அப்ப அது எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா இருக்கும் பாருங்க. அதுதான் மேட்டர். ஓகே ஓகே ஓகே. ஓகே. அண்ட் பிரியா வந்து சொல்லியிருக்காங்க, ரீசெண்டா சிமிலர் கேஸ் வந்து போத் பேரண்ட்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கமிட்டட் சூசைட். அவங்க பொண்ணு வந்து லவ் வித் டிஃப்ரெண்ட் காஸ்ட் பர்சன் அப்படிங்கறதுனால நம்ம கூட பேசணும்னு நினைக்கிறேன். நீங்க கூட சொன்னீங்க அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிச்சுன்றதுனால இவங்க 2 பேருமே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதனால தான் சொல்றேன், படிப்புக்கும் பகுத்தறிவு படிப்புக்கும் புத்திக்கும் சம்மந்தமே கிடையாது. படித்தாலும் சங்கித்தனமாக இருக்கிறது வந்து இன்னும் நிறையவே இருக்குது அப்படின்றது தான். இன்னொரு கலை ஒன்று இருக்குது, அதை வந்து இந்த நம்ம கண்ணிலே படாத அளவு கடை எடுத்து வராங்க. ஓகே. ரம்யா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா, ஜோயா அக்தர், ஃபர்ஹான் அக்தர்ன்ட்டு. அதுல ஜாவீத் அக்தர் அவருடைய ஸ்டேட்மெண்ட் அது. ஓகே, சூப்பர். ஓகேவா. கீதா கணே சொல்லியிருக்காங்க, நான் சொன்ன விஷயத்த தான் சொன்னாங்க அவங்கள. மெயின் நான் என்னோட ஒப்பீனியன் பிரகாரம் கேர்ள்ஸ் லவ் இஷ்யூஸ்ல அக்கௌண்டபிலிட்டி எடுப்பது இல்லை எப்பவுமே மெஜாரிட்டியா. எக்ஸாக்ட்லி, ரொம்ப ரொம்ப ட்ரூ அது. ஆக்சுவலி அது அப்படிதான் இருக்காங்க. அது எனக்கு தெரியல அது ஏன் அப்படின்ட்டு. தமக்குன்னு சேஃபர் மோடுக்கு போயிடுவாங்க. அது ரொம்ப தெரியல. அது எனக்கும் அது பெரிய ஒரு இது வருத்தம் அதுல. பட் ரொம்ப ஈஸியா சேஃபர் மோடுக்கு அவங்க மூவ் ஆயிடுறாங்க. ஓகே. அதான் டிடி சொல்லியிருக்கா, எப்படியும் ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ மேரேஜ் பண்ணி வைக்க போறீங்க. சோ அவங்களுக்கு பிடிச்ச லவ் பண்ற பையனையோ பொண்ணையோ கட்டி வச்சா என்ன பிரச்சனை, நல்லா இருந்துட்டு போகட்டும். நீங்க எல்லாம் ஏன் நினைக்க மாட்டேங்கிறாங்க பேரண்ட்ஸ் அப்படின்னாங்க. அதான் அதுதான் அதுக்கான ஆன்சரே இல்ல. நீங்க கடைசி வரைக்கும் யாருக்காகவுமோ சொசைட்டிக்காகவுமோ வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது இதெல்லாம் ஒரு 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 தாட் ப்ராசஸா கூட தோணாது இல்ல உங்களுக்கு. எஸ், ட்ரூ. அதான் மேட்டர். ட்ரூ. ஓகே. அண்ட் ஜெயா வந்து சொல்லிருக்காங்க, இந்த கான்செப்ட் ஆஃப் மேரேஜே முதல்ல நிறுத்திடுங்கய்யா அப்படின்ட்டாங்க அவங்க. அது வாய்ப்பே இல்லை. அது வந்து ஒவ்வொரு வீட்லேயும் கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல இருக்கிற பொண்ணும் பையனும் முடிவு பண்ணணும், அந்த வீட்டோட பெண்கள் முடிவு பண்ணணும். இந்த பக்கம் வந்து எல்லா எதிர்கருத்துக்கள் எல்லாம் பேசிக்கிட்டே வந்து அவங்க பொண்ணுங்களுக்கு வந்து அவங்க பசங்களுக்கு வந்து அதே ஜாதியில் தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதான் கேட்டால் என் கையில் என்ன இருக்குது, நான் என்ன டிசிஷன் மேக்கரா, வீட்டில் பெரியவங்க சொல்கிறத நான் கேட்டாகணுன்ற மாதிரி அவங்களே வந்து நிற்பாங்க. அதில் குடும்பம் அதுதான். அதேதான். ஆமாம். ஓகே. அண்ட் ஜெய்சில் சொல்லியிருக்காப்ல, ஜாக்கி நான் சுதாமாவோட வாய்ஸ் கட் ஆன உடனே மயக்கம் என்ன தனுஷ் மாதிரி யாராச்சும் இருக்கீங்களா மொமெண்ட் மாதிரி இருந்துச்சான். சூப்பர். அண்ட் ஜிஜே ஹாய் சொல்லியிருக்கா. அண்ட் சார் இவங்க ஹாய் சொல்றது மட்டும் இல்லாம சார் தனியா இருக்கிறவங்கள்ட்ட வந்து சார் வேணும்னே காஃபி ஃபில்டர் வந்து ஃபில்டர் இருக்கு சார், ஃபில்டர்ல காஃபி இறங்கிட்டு இருக்கான். ஓ, வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்ற மாதிரி. டிகாஷன் காஃபி இருக்கு வரீங்களா அப்படின்னாங்க. நான் டப்புன்னு பார்த்தேன், எங்க வீட்டுல கூட பெசரட் இருக்கு, கீரை மசியல கீரை சாம்பார் இருக்கு, நீங்க வேணா வாங்க உங்களுக்கு ஊத்தி தரேன் அப்படின்னா. சூப்பர் மேடம். அவ்வளவுதான், அதோட நிறுத்திட்டாங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். வேணா நம்மள வெறுப்பேத்துறாங்க சார். ஓகே ஓகே, எனக்கு புரியுது மேடம். அதான் நான் பாத்துட்டு இருக்கேன். ஏற்கனவே ஒரு அதான் இன்னைக்கு கரெக்டா நீங்க ப்ளூ டிஷர்ட் போட்டிருக்கீங்க சார். ஏற்கனவே இவங்களோட டிஷர்ட் யாருக்கும் நீங்க எடுத்து கொடுத்துட்டீங்க. சரி அதெல்லாம் நான் சொல்ல வேணாம், நம்ம வந்து மறைச்சு வச்சுக்குவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடைசியில பார்த்தா இவங்க இந்த மாதிரி என்ன வெறுப்பேத்துறாங்க. கரெக்ட். டிஷர்ட் இல்ல, அதை ஞாபகம் சொல்லுங்க அவங்கள. ஜெய்சில் சொல்லிருக்காப்ல, சவுத் ஸ்டேட்ஸ்ல லிட்ரஸி ரேட் இவ்வளவு அதிகமாக இருந்தும் this type of incident shocks our society. பட் போக போக இது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு அப்படிங்கறதையும் அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு. அப்படிதான் இருக்கும். ஏன்னா அதுதான் இதுவுமே வந்து நான் சொல்றேன் ஜெய்சில், படிச்ச ஒரு 2 அரசு ஊழியர்களா இருக்கு. அப்ப அந்த இவங்களோட மென்டாலிட்டி எந்த மாதிரி இருக்கு, இவங்களுடைய படிப்பினை, இவங்களுடைய புரிதல், வாழ்க்கையை பற்றிய புரிதல் என்ன, இவங்க சமூகத்தை பற்றி சாரி டு இன்டரப்ட், அதுல ஒரு விஷயம் இருக்கு. அதாவது என்னன்னா, இந்த படிப்பையுமே அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸா தான் அவங்க பாக்குறாங்க பெண்களுக்கு கொடுக்கறது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நீங்க இந்த இடத்துல வந்து வர்ற பெண்கள், நிறைய பெண்கள் வந்து ஒண்ணு ஒர்க்கிங் இருக்க மாட்டாங்க. ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு 50% ஆஃப் பெண்கள் ஒர்க்கிங்ல இருக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கான லிட்ரஸி ரேட் எல்லாம் கொடுக்கறது வந்து என்னன்னா, அதுவுமே அவங்களோட ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ். டிகிரி வரைக்கும் படிக்க வச்சிடணும், இல்ல ஒரு டிகிரி எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறம் அந்த மாதிரியான விஷயங்களும் சோஷியல் ஸ்டேட்டஸா இருக்கு அவங்களுக்குன்னு சொல்ல வரேன் நான். உண்மைதான் உண்மைதான் உண்மைதான்.
நீங்க அடுத்த கமெண்ட் படிச்சுட்டே இருக்கீங்களா ஜாக்கி? ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். ப்ளீஸ். எதோட நிறுத்துனீங்க? அப்போ ஜெய்சீலோட நிறுத்துனீங்க. ஜெய்சீலோடது, ஷம்மியோடதுல இருந்து படிக்க ஆரம்பிக்கணும் நீங்க. I see. Xiaomi ads and caste-based matrimony are becoming increasingly common nowadays. Using the technology to promote it, what do you think of it? இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு தடை பண்ணணும் ஆக்சுவலி. ஆனால் இது தடை பண்ணுறப்ப என்ன ஆகுன்னா, கவர்மெண்ட் வந்து என்னென்னா புறையோடி போயிருக்கிற விஷயத்தில் அது தேன் கொடுமுறை கையை வச்சோம்னா பிற்காலத்தில் வந்து நம்மளுக்கு ஓட் பேங்க்லாம் பாதிக்கும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, டிஎம்கே பிஜேபி ஹோவர் இட் இஸ். அது ஏன் அப்படின்னா அது தனிமனித சுதந்திரம் மாதிரி வந்துடும். அப்போ என்ன பிரச்சனைனா, தமிழ்நாட்டிலாவது சமூக சீர்திருத்த கல்யாணத்துக்கான சட்ட அங்கீகாரத்தை அண்ணா பண்ணார். அதாவது உங்களுக்கு வந்து எந்த மதத்தை, வேற்று மதத்தை சார்ந்தவராகவோ வேற்று சமூகத்தை சார்ந்தவராகவோ இருந்தாலும் கூட நீங்கள் திருமணம் செய்யும் போது அந்த திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தாரு அண்ணா. தமிழ்நாட்டை தவிர இந்தியாவில் வேறு எந்த ஸ்டேட்லையுமே அந்த சட்ட அங்கீகாரமே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து இவ்வளோ, அதாவது கவர்மெண்ட் இவ்வளோ தூரம் ஆடாக போகும்போது நீங்கள் அதற்கேற்றா போல் நீங்களும் மாறணும். ஆக்சுவலி நீங்கள் வந்து சமூகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிற ஜாதிய பேரை சேர்த்துக்கின்றவங்கலேருந்து, உங்கள் சொந்தக்காரவங்கள ஜாதி பேரை சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறவங்கலேருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்ற ஆரம்பிங்கன்ற. நான் அதுலேருந்து வாங்க. பிள்ளைகளுக்கு வந்து ஜாதியை பற்றிய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்காதீங்க. என்ன ஜாதியை பற்றி பெருமையாக பேசாதீங்க. இதெல்லாம் பேசுறதுனால தானே ஒரு பையன் வந்து எங்கள் அக்காவை ஏன் லவ் பண்ணுறா அப்படின்னு போய் வந்து வெட்டி போட்டான். யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த பையனுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மைண்டில் ஏற்றிருப்பீங்க. இந்த பையனை இவ்வளோ தூரம் எடுத்துன்னு போனதில் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு பங்கு இல்லாமல் இருக்குமா? அதுதான் மேட்ரு. ஸோ அதனால் தனி மனித ஒழுக்கம் தான் இங்கே வந்து வரணும். கவர்மெண்ட்டே எல்லாத்தையும் நம்ம வந்து செஞ்சுட்டு, கவர்மெண்ட் வந்து நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்து வேற்று சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்து திருமணம் செய்து கொண்டாலும் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அங்கீகாரம் கொடுக்குறோம், அதை அப்ரிஷியேட் பண்ணுறோம், வி ரெக்கக்னைஸ் இட், அவ்வளோதான் செய்ய முடியும். ஒவ்வொருத்தரும் மாற்றணும்னா அவன் படிப்பு மூலமாகவும் அவனுடைய படிப்பு சமூகம் புரிதல் இதெல்லாம் மூலமாக தான் அவனால் வந்து மாறி அடுத்த கட்டத்துக்கு வர முடியுது. ஒரு தனி மனித ஒழுக்கம் இது. இப்போ இவ்வளோ பேசுகிறோம், நம்ம சொல்கிறோம் என் பொண்ணு வந்து யார் வேணாலும் லவ் பண்ணலாம், அதை திருமணமோ வேலையோ பிள்ளை பேரோ அது அவளுடைய முடிவுன்னு ஒன்று சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை எல்லா பேரண்ட்ஸும் அதை எடுக்கணும், அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வலு சேர்க்கணும். ஆனால் யாருமே அதை செய்யவே மாட்டாங்க. பேசுறதுக்கு சொல்கிறதுக்கு ஆமாஞ்சாமி போடுறதுக்கு எல்லாரும் இருப்பாங்களா அவசரம், இந்த இடத்துக்கு அவங்க வரவே மாட்டார்கள். அப்போ இந்த ஒரு புரிதல் வரணும்னா, அப்போ என் ஒய்ஃபை வந்து நான் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு நான் இந்த விஷயத்தினுடைய இந்த பார்வையில் எங்கேருந்தே வந்ததுனால தானே அது இவ்வளோ போல்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்ல முடியும் 2 பேரும் சேர்ந்து. அப்போ இந்த மாற்றம் என்பது ஃபேமிலியில் வரணும் அதுன்னு சொல்ல வரேன் நான். அடுத்து சித்ரா வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க, லவ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் வினு வேலனும் வந்து ஜாக்கி அண்ணா அப்படின்னு போட்டு ஒரு 4-5 ஹார்ட், அப்புறம் ஹார்ட் எமோஜி ஸ்மைலி எல்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, டிடி வந்து சொல்லியிருக்காங்கல்ல, ஹாய் ஜாக்கி, என்ன 12 ஹார்ட்ஸ் போட்டிருந்தேனா, மிஸ் பண்ணிட்டீங்க என் கமெண்ட். ஐயோ எப்பா, இப்போ படிங்க. ஹாய் ஜாக்கி 12 ஹார்ட்ஸ் ஆன் ஜாக்கி உங்களுக்கு டிடி பாருங்க, அது போட்டு திரும்ப வேற போட்டுருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூமா. அது எனக்கு நிஜமாலுமே இல்லம்மா, வரலம்மா, ஹாய் சுதா மட்டும்தாம்மா இருக்கீங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நல்ல வேலை, எப்பா விட்டா கேஸ் எழுதிடுவாங்க நம்ம மேல. ஜிஜே சொல்லிருக்காங்க, எங்கேயாவது போய் எப்படியாவது லைஃப பாத்துக்கோங்க, எங்க கண்ணு முன்னாடி நிக்காதீங்கன்னு சொல்லியாவது விட்டுருக்க கூடாதா, ஏன் இப்படி பைத்தியம் பிடிச்சு இருக்காங்கன்னு தெரியல. போய் ஜெயில வந்து களி திங்கணும்ன்றதுக்கு தான், வேற என்ன. இதுக்கப்புறம் என்ன தங்கத்தட்டுல என்ன இருக்கோ போறாங்க, திரும்பவும் ஃபேமிலியா போய் ஜெயில உட்காந்து களி திங்கணும். அதான் இந்த பிரியா வந்து சொல்லியிருக்காங்க, அது ரொம்ப நல்ல பாயிண்ட். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல இந்த மேட்ரிமோனியல் விஷயங்களை, அண்ட் வெரி ஃபேமஸ் பர்சனாலிட்டி வந்து என்டோர்ஸ் பண்றாங்க அவங்களை இந்த மாதிரியான மேட்ரிமோனி சைட்ஸுக்கு. எவ்ரிவன் வாண்ட்ஸ் a group together and it's always caste தான் போல அப்படின்னு. and டிடி வந்து belated birthday wishes to சுதா ஜாக்கி சிஸ்டர்ஸ். சிஸ்டர், உங்க தங்கச்சிக்கு ரைட் அப் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க ஜாக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஷூர் 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 ஷூர். ஜெய்சீல் சொல்லியிருக்காப்ல, ஜாக்கினா அவர் தமிழ்நாடு ஃபிஷர்மேன் ஸ்ரீலங்கன் அரெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ரீசன் என்ன ஜாக்கினா, நம்ம ஆட்கள் லைன் ஆஃப் கண்ட்ரோல் பார்டர் கிராஸ் பண்ணினா எதுக்கு அரெஸ்ட் பண்றாங்க?
கண்டிப்பா அவங்க வந்து லைன் ஆஃப் பார்டர் கிராஸ் பண்ணி போனதான் மீன் நிறைய கிடைக்குது அப்படின்றதுக்காக போனாங்க. அப்புறம் கச்சத்தீவை வந்து மத்திய அரசு வந்து அவங்களுக்கு தாரவாத்துது. அதனாலேயே வந்து அவங்களால வந்து அந்த பக்கம் தான் மீன் அதிகமாக இருக்கும்போது அந்த பக்கம் போகும்போது ஸ்ரீலங்கன் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால தான் கச்சத்தீவு வந்து தாரவா இருக்கும்பொழுது கலைஞர் வந்து அதை எதிர்த்தார். ஆனால் இந்திரா காந்தி பீரியட் அதை கொடுத்தாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா கலைஞர் தான் அதை கொடுத்தாருன்ற மாதிரி வரலாறை வந்து புனைவுகளை வந்து புனைவுகளாக மாற்றி வச்சுட்டே இருக்கானுங்க. அதெல்லாம் சிறப்பு. அண்ட் ஜிஜே வந்து இப்போ எனக்கு தான் சிரிச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். சிரிச்சிட்டு ஜாக் இங்க பாருங்க அவங்களுக்கு ஒரு மிரட்டல் விட்டுருக்காங்க அவங்க. ஓ அப்படியா, அப்போ ஜாக்கெட் அண்ட் சாக்ஸ் 2 பீஸா தான் வருமாமா. மிரட்டல் தான். நான் வந்து வரும்போது டிஷர்ட்டு உனக்கு நம்ம 3 பேர் 4 பேருக்கும் வாங்கிட்டு வருவேன். அவ்வளோதான். உனக்கு டிஷர்ட்டு வேணும், அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். தட்ஸ் ஆல். அதுதான். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த என்னோட ஓவர் கோட்டை அண்ட் சாக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். தட்ஸ் ஆல். அதுக்கு ப்ராமிஸ். மாரீசரன் வந்து ஹலோ சொல்லியிருக்காரு 2 பேருக்கும். எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காப்ல. நல்லா இருக்கும். அண்ட் வினுவேலன் சொல்லியிருக்காங்க அடுத்த தலைமுறைக்கு எளிதில் கடத்தி விடுகின்றனர். இது மிக அதிகமாக படிக்காத பாமர மக்களிடம் உள்ளது அப்படின்ற. ஐயோ சாமி, படிச்சவங்க கிட்டதான். போன வாட்டி வந்து ஒருவனுக்கு ஒருத்தியா என் பொண்ணு செத்துட்டான்னு சொன்னதும் படிச்சவங்க தான். தான் பொண்ணு வந்து காதலிக்குதுன்றதுக்காக வந்து ரயில் முன் பாய்ந்து தற்கொலை பண்ணிக்கிறவங்க படித்தவங்க தான், அரசு வேலையில் இருக்கிறவங்க தான். இப்போ இந்த பையனை ஞாயிற்றுக்கிழமை சாவடிச்சு இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறவங்களும் படித்தவர்கள், அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, எஸ்ஐ இத்தனைக்கும் ஆக்சுவலி. ஓகே. அடுத்து கீதா கணேசன் வந்து நம்ம சொசைட்டில ஏன் இவ்வளோ கண்ட்ரோல் பை பேரண்ட்ஸ், இன்லாஸ், ரிலேட்டிவ்ஸ், டீச்சர்ஸ், பாஸஸ் முடியல, எவ்வளோ பெரியார் வரணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு பெரியார் வருவார், ஒரு கருத்துக்களை சொல்லுவார், அதை எடுத்துன்னு போய் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டியது நம்மளுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. யாராவது ஒருத்தவங்க வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ மாற்றம் கொள்றவர்கள் வந்து யார் கூட பழகிறாங்க, எப்படி இருக்கிறாங்கன்றதை பொறுத்து தானே அது. கண்டிப்பாக. அடுத்து ஹரிஹரனுடைய கமெண்ட் வந்து வேலிடான கமெண்ட் ஆக்சுவலி. என்னன்னா, பிறந்ததிலிருந்து சாதி சொந்தங்களுடன் மட்டும் பேசி வாழ்ந்தால் என்ன படித்தாலும் மாறாது. இடம் நகர்தல், புதிய மனிதர்களை சந்தித்தல் நடக்கணும். நம்ம ஊர்ல குண்டு சட்டியில தான் குதிரை. இதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது. அதுதான். ஒரே ஜாதியான ஆட்கள் கூட இருக்கிறது, ஒரே தெருவில் இருக்கிறது, ஊர் பெருமை, தெரு பெருமை, ஜாதி பெருமை, கோயில் பெருமை, மதத்தின் பெருமை, இதெல்லாம் பேசிட்டே இருந்தோன்னா அது மண்டல ஏறிட்டே தான் இருக்கும். நீங்க இடத்தை விட்டு நகராமல் இது நான் சாத்தியமே இல்லை. இடத்தை விட்டு நகர்ந்தாலும் உங்களும் கூட நீங்கள் வந்து இருக்கும்போது அது இன்னும் அப்படியே தான் போகும். ஸோ அதனால் இந்த ஜாதிய கட்டமைப்பை வந்து ஒழியணும்னா கலப்பு திருமணங்கள் மட்டுமே அதுக்கு முதன்மையான தீர்வு. அதுதான் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ கொலைகளும் நடக்குது. தட்ஸ் ஆல். கரெக்ட். Okay, and Ramya வந்து சொல்லிருக்காங்க last 40 years I keep hearing same, no matter how much technology develops and people have smartphones in their hands, realize no amount of education or awareness is going to make humans become smart அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிருக்காங்க. உண்மை. And why can't they stay in old age stuff and use ammi, no fridge, no technology etc. if they like age அதாவது இந்த ஏஜ் ஃபாலோயிங்ஸ் எல்லாம் பண்றப்ப அப்ப டெக்னாலஜில இருக்கிற எதையுமே யூஸ் பண்ணாதீங்க. நீங்க எல்லா இன்வென்ஷன்ஸும் வேணும், பட் பிரெயின் அலோன் மட்டும் வந்து ஓல்டு கிராப்பே வச்சுக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தா நல்ல கமெண்ட். முத்து சண்முகம் சொல்லியிருந்தது என்னன்னா, I crossed that place a few minutes before the incident. Very much shocked after I heard the news and போட்டிருக்காப்ல. Okay. ஸோ இதுதான் கமெண்ட்கள் ஜாக்கி. வேற நிறைய விஷயங்கள் நம்ம சொன்னோம். அடுத்து ஜிஜேவும் ஒரு கமெண்ட் போட்டிருந்தா, ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வந்து யூகேல இருக்காங்க. நெவர் ஹேட் எனிதிங் இன் அவர் ஹவுஸ். தண்ணி கூட குடிக்க மாட்டாங்களாம் இவங்க வீட்டுல. Then one day they came for coffee time and said, நீங்க converted from இந்த இதுல இருந்து நீங்க வந்து நினைச்சேன், இப்போதான் தெரியும்னு you are from south ன்னு சொன்னாங்களாம். இது வந்து வேற பெருமை வேற வந்து சொல்லிருக்கு பாரு. அது எவ்வளவு பெரிய அசிங்கம் பாரு அதுங்களுக்கு. அதை பத்திலாம் எதுவுமே தெரியாது. ஜெய்சீல் கேட்டிருந்தாப்ல, நான் பெங்களூர்ல ஒர்க் பண்ணியிருந்தேன் நான்ட்டு. ஆமாங்க, ஒர்க் பண்ணியிருந்தேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தேன். ஓகே. அண்ட் ஜோன்ஸ் இமிடியேட்லா சொல்லிட்டாப்லையா, ப்ளீஸ் நீங்க எங்க வீட்ல இருந்து கிளம்புங்க, நாங்க வந்து ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லி வெளில அனுப்பிச்சிட்டாப்லையா. அதேதான்.
மை பாய், தேங்க்யூ மை பாய். அதே மாதிரி பிளாக் பண்ண சொல்லிட்டாப்லையா, முதல்ல அந்த அம்மாவை பிளாக் பண்ணு அப்படின்ட்டாப்லையா. கரெக்டான விஷயம் செஞ்சிருக்காப்ல. சூப்பர். ரைட். எனிவே நம்ம வந்து குடும்பம் இந்த விஷயங்களை பேசணும். இது எப்படி வந்து இதுலேருந்து வெளிவரலாம் அப்படின்னா, தனி மனிதர்கள் வந்து புரிதலோட தான் நீங்கள் பண்ணணும். வருங்கால தலைமுறைக்கு இந்த ஜாதிய பெருமைகளை, பீத்த கலப்பையான விஷயங்களை கடத்தாமல், இல்லை யோசிச்சு பாருங்களேன், ஒரு பையன் ஒரு இடத்துலேருந்து படித்து கோல்டு மெடலிஸ்ட் ஆகி அவன் ஐடியில் போய் 2 மாதத்துக்கு 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறப்ப வெட்டி கொண்டவனுக்கு வேலையே கிடையாது. அதேதான். அப்போ நீங்கள் அந்த வீட்டில் அந்த என்ன பேசியிருப்பீங்க அந்த பையன்கிட்ட? இதை வந்து முன்னெடுத்து போகிறான்னா, அம்மா அப்பா என்னப்பா பேசுறீங்க, இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன சும்மா விட்டுருவாங்க, நம்மள ஜெயிலில் போட மாட்டாங்க. இது அப்படியே இருந்தாலும் ஒரு உயிரை எடுக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். அக்கா பிடிச்சோம் வாழ்ந்துட்டு போட்டோமே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு தானே நீங்கள் சொல்லணும். அப்போ அந்த பையன் வந்து அந்த இடத்துக்கு போயிருக்கான்னா அப்போ அவனை எப்படி வந்து அவங்க வளர்த்துருக்காங்கன்றதான் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். தட்ஸ் ஆல். நான் அதான் சொல்கிறேன், ஊர் பெருமை, சோத்து பெருமை, தெரு பெருமை, கோயில் பெருமை, மதத்து பெருமை, சாதி பெருமை பேசுனீங்கன்னு வச்சுக்கோ, அது அப்படி தான் போய் நிற்கும். தட்ஸ் ஆல். ஸோ அதற்கு நீங்கள் வந்து இடப்பெயர்வும் புரிதலுள்ள மனிதர்களோடு பழகுவதுமே இதற்கு வந்து தீர்வாக முன்வைக்கிறேன். ஸோ கூடுமானவரை நம்ம எல்லாருடைய கமெண்ட்டுகளையும் சரி, நம்மளுடைய கருத்துக்களையும் சரி முன்னிறுத்தணும். இது வந்து ஒரு பெரிய டாபிக். அது ஆக்சுவலி இப்போ வந்து ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு வந்து சுப்பிரமணியம் மாதிரி வர சொல்லி அந்த பையனை வந்து வேலை தீக்கிறதுன்றது வந்து வாழ்நாள் துயரம். அடுத்தது என்னன்னா, அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டு அடுத்தது ஒரு 4-5 வருஷத்தில் அது அழகாக செட்டில் ஆகி குழந்தை குட்டியோடு போய் அது செட்டில் ஆகிடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நடக்கும். அப்படியே இந்த பக்கம் அப்படியே அந்த பொண்ணை வந்து ஒரு வேளை வந்து இவனுக்கு போட்டு தள்ளிட்டானா அதை கொலசாமி ஆக்கிடுவானுங்க. அது இப்படி மாற்றணும் அப்படி மாற்றணுங்க. இதுதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கலே சொல்லுவேன் நான். மோஸ்ட் ஆஃப் த கருத்துகளையும் சொல்லிட்டோம், வேற எதுவும் விஷயங்கள் இல்ல. பிரியா வந்து என்ன சொல்றாங்க, இங்க இருந்து விசா எடுத்து போய் அங்க கொடி பிடிக்கிறாங்க பாருங்க, ஒன் பார்ட் ஆஃப் பிரெயின் ஒர்க் ஆகாது போல அப்படின்ட்டு. அது உண்மை. இங்க வந்து அது அநியாயம், கொடி பிடிக்கிறது இல்ல, அப்புறம் இங்க இந்த தியேட்டர் எல்லாம் வந்து இது பண்றது, ஐயோ. சரி, எனிவே நம்ம கருத்துக்கள்லாம் இல்ல. நன்றி அன்பை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். இது மாதிரி தொடர்ந்து நம்ம வந்து உரையாடுவோம். என்ன நடந்த விஷயங்கள், போன விஷயங்கள்ன்றதை விட ஸ்டேட்மெண்ட் வந்து அங்கே என்ன சொன்னாங்க, சோஷியல் மீடியாவில் என்ன பேச்சுக்கள் அவங்க அப்பா பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அடிப்படையில் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ எதிர்காலத்தில் வந்து இந்த ஜாதிய அடக்குமுறைகள் எந்த உயிரிலும் பறிபோகாமலும் ஆணவ கொலைகள் வந்து தடுத்து நிறுத்த கடுமையான சட்டங்களை வந்து கவர்மெண்ட் அதை எடுத்துகிட்டு வரணும். இந்த சட்டம் இப்படி எடுத்துகிட்டு வரும்போது அதை வந்து பார்த்தாலே பயப்படுற மாதிரியான ஒரு கடுமையான சட்டங்கள் மூலமாக தான் இதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியும். ஸோ மேம்பட்ட சமூகம், படித்த சமூகம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டா ஒரு சரியாக வந்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது, நீ படித்தாலும் சரி, 2 லட்சம் சம்பாதிச்சாலும் சரி, நீ கீழ் ஜாதி அப்படின்ற அந்த வர்ணாசிரம முறைப்படியான ஒரு விஷயத்தையும் பிறப்பின் அடிப்படையிலையும் அதை பண்ணுறதுனால தான் இன்னும் வந்து நம்ம நாடு வந்து நிறைய இடங்களில் முன்னேறாமல் இந்த மாதிரியான தற்கொலைத்தனமான பிற்போக்குத்தனமான விஷயங்கள்லேயே இருக்கிறதுனால தான் நம்மளால் வந்து மிகப்பெரிய இடங்களை நம்மளால் சொல்லவே முடியல. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்துருந்தது. அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஒருத்தர் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருந்தார். ஓகே. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா, சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா, டாடா டிசிஎஸ்லேருந்து ஒரு 12,000 பேரை வந்து தூக்குறாங்க. ஆக்சுவலி அதற்கு பங்குச்சந்தை முதலீட்டு நிறுவன உரிமையாளர் பசந்த் மகேஸ்வரி அப்படின்றவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மத அரசியல் பொருளாதார நலன் அளிக்காது. இப்போ இந்த 12,000 பேர் தூக்குறாங்க இல்லையா, இனி அந்த 12,000 பேரும் கோவில் மற்றும் மசூதி தொடர்பான செய்திகளை குறித்து பதிவிட நிறைய நேரம் கிடைக்கும். அதாவது நீங்கள் வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம், வீட்டுக்கு வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா, நீங்கள் வந்து கோயில் பெருமை, மதப்பெருமை, சாதி பெருமை, சாமி பெருமை, அது முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டியனாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், பெருமை பேசுவீங்க. அது மட்டும் இல்லை, இந்த நடுத்தர வர்க்கம் இருக்கு இல்லையா, நடுத்தர வர்க்க ஃபேமிலி இருக்கு இல்லையா, அரசியலில் மதத்தை மட்டுமே பிரதானப்படுத்தியது. நடுத்தர வர்க்க குடும்பத்தினர் வந்து மதத்தை மட்டுமே பிரதானப்படுத்துகிறாங்க, மதத்தை தூக்கி பிடிக்கிறாங்க, மதத்துக்காக வந்து சண்டையிட்டு இருக்கிறாங்க, மதத்துக்காக வந்து பேசிக்கிறாங்க, மதத்துக்காக அடிச்சுக்கிறாங்க.
ஸோ எனவே மத ரீதியான நடவடிக்கைகள் மட்டும்தான் அந்த வர்க்கத்துக்கு கிடைக்கும். அப்போ மத ரீதியான நடவடிக்கைன்னா என்ன? கலவரம், சண்டை சச்சரவு, போலீஸ் ஸ்டேஷனு, கேஸ் வாங்குறது இதுதானே கிடைக்கும். ஆனால் பொருளாதாரம் பேசாமல் பொருளாதார நலனை எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் கிடைக்கும். நீங்கள் மத அரசியலை வந்து விதைச்சிட்டு இருக்கீங்க. நடுத்தர வர்க்கத்தினர், உயர் பொறுப்பில் இருக்கவங்களும் அதுதான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அதுதான் கிடைக்கும். மத வெறுப்பு, மத துவேஷம், பிரச்சனை அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து வளரவே மாட்டீங்க. ஸோ வினை விதித்தால் வினை தான். அதாவது வேற ஒன்று போட்ட சொரம் நம்ம முழக்குன்ற மாதிரி நீங்கள் என்ன விதைச்சிங்களோ அதான் கிடைக்கும் அப்படின்றது தான் அவர் வந்து எனக்கு ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலி நீங்கள் பொருளாதாரம் பேசுனீங்கன்னா எல்லா மத்திய தர வர்க்கமும் பொருளாதாரம் எந்தெந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ சம்பாதிக்கணும், எவ்வளோ வந்து நம்ம நிற்கணும், எவ்வளோ கையை நிற்கி, இந்த மாதிரியான பேச்சு பேசும்போது நாட்டுடைய ஜிடிபி உயரும், கொடுக்கல் வாங்கல் வந்து அதிகரிக்கும். ஆனால் காலைல எழுந்ததுலேருந்து சாயங்காலம் படுக்கிறவர்களையும் நீங்கள் என்னென்னா அவங்க மத அரசியலை தான் பேசிகிட்டு இருக்கீங்க. ஃபார்வர்டு அதுதான் பண்ணுறீங்க. கோயில் குளத்தை பற்றி புகழ் பாடிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன எப்படி கிடைக்கும்? அதை தான் அவர் வந்து ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்லியிருந்தார். ஸோ கூடுமான வர எல்லா விஷயங்களும் பார்த்துருவோம். இருக்கிற கமெண்ட் எதாவது இருந்தால் அதை முடிச்சிருங்க. ஜெய்சில் சொன்னதுதான். அதாவது வந்து இந்த மாதிரியான ஆட்களுடைய மைண்டுக்கு வந்து ஒரு சிப்பு வச்சு கண்ட்ரோல் பண்ணாதான் முடியும் போல இருக்கு, இப்படி வயலண்டா பிஹேவ் பண்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாப்ல. அண்ட் நிறைய நீ வந்து நிறைய லவ் அண்ட் லைக் பண்ணிட்டேன், அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்கிப் பண்ணல அப்படிங்கறத வந்து ஒரு தகவலா சொல்லிட்டு குட் நைட் சொல்லியிருக்காங்க. ஸோ அனைவருக்கும் வந்து இரவு வணக்கங்கள். குட் நைட் டு ஆல். ஸோ பங்கு பெற்ற அனைவருக்கும் கருத்திட்டு இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்புற அமைத்து கொடுத்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றியும் அன்பும். லைக் போட்ட அத்தனை பேருடைய வாழ்விலும் எல்லா வல்ல நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்க வாழ எல்லாம் வல்ல இயற்கை துணை நிற்கட்டும். ஓகே, முடிக்கும் போது ஒரு பாட்டு உண்டான்னு கேட்டு தம்பி வந்து ஒரு விஷயத்தையும் ஒரு பாட்டு பாடணுமே, கேட்குறவங்களுக்கு செய்வோமே, இதில் என்ன இருக்கு? பூமலர் தூவும் பூமரம் நாளும் போதை கொண்டு பூமி தன்னை பூஜை செய்யுதே. பூவிரலாலும் புன்னிதழாலும் பூவை என்னும் காதல் என்னும் இன்பம் செய்யுதே. பூமழை தூவும் புண்ணிய மேகம் பொன்னை அல்லுதே, வண்ணம் நெய்யுதே, ஏங்கிடுதே என் ஆசை என்னும். இது பாடவே முடியல, த்ரோட் இன்ஃபெக்ஷனு. குடிக்கிறீங்களான்னு தெரியல நிறைய. அதனால இது நான் எதிர்பார்க்கல. அதனால அப்படியே பாடாமல் அப்படியே தப்பிச்சிடலான்னு பார்த்தா கடைசியில் தம்பி ஒரு வேண்டுகோளின் காரணமாக அதை தவிர்க்க முடியாமல் அதை வந்து பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ எனிவே எல்லோருக்கும் எங்களுடைய நன்றி. குட் நைட். ரம்யாவும் குட் நைட் சொல்லியாச்சு. ஸோ இன்னும் வேலன் லவ் சிம்பிள் நீ. ஸோ தேங்க்ஸ் அ லாட் டு பார்ட்டிசிபேட் இன் திஸ். வேற என்ன மீண்டும் வேறொரு எபிசோட்ல சந்திப்போம் ஜாக்கி. அதுவரை நன்றி. தியாகராஜ ஆனந்தன் வணக்கம் தலைவர். எப்போ வந்து நிற்கிறான் பாரு, கிளம்புறேன். Anyway, good night to all. Thank you so much. Okay, bye bye. Also signing off.